الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ غدوت من أهلك تبوئ المؤمنين مقاعد للقتال الله سميع عليم. சூரத் ஆல இம்ரான் 121வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் தர்ஜுமா: நபியே, உம்முடைய குடும்பத்தினரை விட்டு அதிகாலையில் நீர் சென்று உஹது யுத்தத்தில் போருக்காக வேண்டியுள்ள இடங்களில் இறை நம்பிக்கையாளர்களை தங்க வைத்ததை நினைவு கூர்வீராக. அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுகிறவனாகவும் முற்றும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பத்ர் யுத்தத்தில் அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார படையை கைப்பற்றுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். ஆனால் அபூ சுஃபியானுடைய அந்த படை தப்பித்து விட்டது. பத்ர் யுத்தத்தில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றியும் காஃபிர்களுக்கு தோல்வியும் கிடைத்தது. இந்த தோல்விக்கு பின்னால் அந்த காஃபிர்கள் எல்லாம் எப்படியாவது பழிவாங்க வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அடுத்த வருடம், அதாவது ஹிஜ்ரி 2ல் பத்ர் யுத்தம் நடந்துச்சு. ஹிஜ்ரி 3வது வருஷம், அடுத்த வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழிவாங்கன்னு சொல்லி இந்த அபூ சுஃபியானுடைய இந்த வியாபார கூட்டத்தை அப்படியே வச்சிருங்க, அடுத்த வருஷம் அவன் போருக்காக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அபூ சுஃபியான்கிட்ட சொல்கிறாங்க. அபூ சுஃபியான் சரி என்கிறார். கடைசி 3வது வருடம், அதாவது ஹிஜ்ரி 3வது வருஷம் இவங்க போருக்காக வேண்டி உஹதுக்கு கிளம்பி வருகிறார்கள். இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியாழக்கிழமை அந்த எதிரியினுடைய படை உஹதுல வந்து தங்கிட்டாங்க. இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜும்மால கிடைக்குது, அதாவது வெள்ளிக்கிழமை கிடைக்குது. வெள்ளிக்கிழமை கிடைச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொழ வைக்கிறாங்க. தொழ வச்சு முடிச்ச உடனே மசூரா செய்கிறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு போருக்கு போகலாமா வேணாம். அப்போ அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் அவனையும் கூப்பிட்டு வச்சு ரசூலுல்லாஹ் மசூரா செய்கிறாங்க. முன்னாடி அவனை கூப்பிட்டதே இல்லை. சரி, இந்த தடவை கொஞ்சம் அதிகமான படை தேவைப்படுது அப்படின்றதுனால அவனை அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவனையும் வச்சு கூப்பிட்டு வச்சு மசூரா செய்கிறாங்க. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ன செய்யலாம், போருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யார் சொல்லலாம், இந்த மாதிரி போருக்கு போவோம், நம்ம மதீனாவிலே தங்கினாலும் அவங்க வந்து நம்ம கூட போர் செய்ய தான் போகிறாங்க, அதனால் யாரை சொல்ல நாம் போருக்கு போவோம், அங்கிருந்து மதீனா விட்டு நம்ம கிளம்பி போவோம் அப்படின்றாங்க. ஒரு சில சஹாபிகள் என்ன சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம் அந்த மாதிரி போருக்கு போவானா நீங்கள் மதீனாவிலே தங்குங்க என்பதாக ஆலோசனை கொடுக்கிறார்கள். ஆலோசனை முடிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய கவச ஆடை அணிகிறாங்க. இந்த சஹாபாக்களுக்கு என்ன பயம்னா, எந்த சஹாபிகள் எல்லாம் போருக்கு போங்கன்னு சொன்னாங்களோ அந்த சஹாபிகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை இந்த மாதிரி போர் ஆடையோட பார்த்த உடனே நாம ரசூலுல்லாஹ்வை கட்டாயப்படுத்திட்டோம், நம்மளுடைய கட்டாயப்படுத்துறதுனால தான் ரசூலுல்லாஹ் போருக்கு கிளம்பிட்டாங்க என்கிற ஒரு கஷ்டமான ஒரு மனநிலை சஹாபிகளுக்கு உருவாச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ளே போய் தன்னுடைய கவச ஆடையை அணிந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்ததை பார்த்த உடனே சஹாபிகள் சொன்னாங்க, ஒரு நபி போர் ஆடையை மாட்டிட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போர் செய்யாமல் அந்த ஆடையை கழட்ட மாட்டாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆடையை, 2 ஆடை போதில் 2 ஆடை அணிஞ்சிருந்தாங்க. போர் கவச ஆடை 2 ஆடை அணிஞ்சிட்டு போருக்கு கிளம்பி போகிறாங்க. கிட்டத்தட்ட 1000 நபர்களோட கிளம்பி போகிறாங்க. போனால் இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் போய்கிட்டே இருக்கும்பொழுது என்ன பண்ணுறான், இவனுடைய ஆதரவாளர்கள், அந்த முனாஃபிக்கினுடைய ஆதரவாளர்கள் அவங்கள்ட்ட போய் பேசுகிறா, இந்த மாதிரி நாமே ரசூல் முகமதோட போய் போர் செய்யணும், நம்மளுக்கு என்ன தலை எழுத்தா, நாம ஏன் போர் செய்ய, அவங்க முகமது
அவருடைய சொந்த பந்தமாகிய குறைஷிகளோடு போய் போர் செய்ய போறாரு. நமக்கு ஏன் போர் செய்யணும், நாமே இதில் போய் போர் செஞ்சு நம்முடைய ஆண்களும் பெண்களும் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களெல்லாம் ஏன் கொலை செய்யப்படணும், நம்ம என்ன செய்யலாம், போர் செய்யாமல் திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் எந்த முனாஃபிக் போர் செய்யலாம் யார சொல்லலாம் என்பதாக ஆலோசனை கொடுத்தானோ அவன் முனாஃபிக்குகள்கிட்ட போய் பேசி ஒரு 300 பேரை கூட்டிட்டு போயிடறான். மொத்தம் 1000 பேர் மதீனாவுல இருந்து கிளம்புறாங்க. போய்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு 300 பேரை இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் திருப்பி கூட்டிட்டு போயிடறான். அப்போ மீதி இருக்கிறது 700 நபர்கள். இந்த 700 நபர்களுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதிற்கு வருகிறார்கள். உஹதிற்கு வந்து உஹது மலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்புறமாக ஆக்கி உஹது மலைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இதில் 50 அம்பேரியின் வீரர்கள் வந்திருந்தாங்க. அந்த படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்பேரியின் வீரர்களை எல்லாம் ஒரு உயரமான இடத்துல நிப்பாட்டி, இந்த இடத்துல நீங்கள் நின்று கொண்டு வரக்கூடிய குதிரை வீரர்களை உங்களுடைய அம்பால் நீங்கள் தாக்கி அவர்களை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 அம்பேரியின் வீரர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலை மேலே நிப்பாட்டிட்டாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் நிற்கணும், எக்காரணத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்தை விட்டு இறங்கக்கூடாது. குதிரை வீரர்கள் அதிகமான வீரர்கள் வருவார்கள், அவரை தடை செய்வதற்காக வேண்டி உங்களுடைய அம்பை எரிஞ்சு நீங்கள் என்ன செய்யணும், அந்த குதிரை வீரர்களை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபிகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. எதிரியினுடைய படையில் அப்போலாம் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்குள்ள வரல. அப்போ ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா எதிரியுடைய படையில் நிற்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நபர்களாக சப்பில் நிப்பாட்டி நேரம் இல்லைங்க, சப்பில் கரெக்டான இல்லைன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்களை, அதாவது சஹாபாக்களை வரிசையாக போருக்காக வேண்டி நிப்பாட்டி கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை எடுத்து வைத்தார். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினரை விட்டு அதிகாலையில் சென்று, வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சு ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பண்ணிட்டு சஹாபாக்களுக்கு போருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு அன்சாரி சஹாபியினுடைய ஜனாசா வருது. அதனால ஜனாசாவை முடித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அசருடன் அந்த மதீனாவை விட்டு கிளம்புகிறார்கள். சனிக்கிழமை காலை உஹதிற்கு வந்தடைகிறார்கள். ஷவ்வால் மாதத்தில் உஹதினுடைய யுத்தம் நடைபெறுகிறது. அதை அல்லாஹ் தஆலா உஹதினுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலிருந்து ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உஹது யுத்தத்தில் போருக்காக வேண்டியுள்ள இடங்களில் முஃமின்களை, அதாவது சஹாபாக்களை நீங்கள் தங்க வைத்ததை நினைவு கூர்வீராக. அல்லாஹ் அனைத்தையும் செவியறவனாக முற்றும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா உஹது யுத்தம் குறித்து இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். ஆக நீங்க அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இதுபோன்ற ஆயத்துகளின் பின்னணியில் இருக்கின்ற வரலாற்று பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் உங்கள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி